நமச்சிவாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வளர்ந்தேன் மனத்தால் வருந்துடும்பர் பிறந்து கூடினான் கூடி இளையவரதமோடு அவர்தன் கல்வியை கருதி ஓடினான் ஓடி உயர்வனம் பாத மணிங்கு நாடினே நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்று நாம சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு ராசியத்தால் கலக்காண்ட பெருமற்றனால் அதிகாலை இருந்தது. நியமன சிலை முடித்து 14 லோகம் சென்று சத்தியோகம் சென்று பிரமதவனை கண்டு அவருடைய ஆசி பெற்று கையிலங்கள் சென்றடைந்து எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய அனுகிரகம் பெற்று வைகுந்தம் சென்று வாசனை போற்றி வெச்சு புகழ் வேங்கடவா என்பாவில் பாதியிலன் ஜென்மம் எடுக்கவா. இன்னொரு ஜென்மே எடுக்கவாப்பா. உங்க வயசுக்கெல்லாம் பெரிய அனுபவம். எனக்கே போதும் 35 வருஷம், ஏதோ ஒரு 10 வருஷம் ஓட்டுனா போதும். அறிவாளிகளுடைய அனுகிரகம் இருந்தால் போட்டார். அப்படி மச்ச குருமா வராக வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமகிருஷ்ணா கல்கின சொல்லக்கூடிய 19 கதாநாயகனை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று கிரைதாயுகம் திரைதாயுகம் துவாபரயுகம் நடந்து கொண்டிருப்பது கலியுகம். 4,32,600 வருஷம் அந்த கலியுகம். இதுவரையிலும் 5129 நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில சுனாமி, பூகம்பம், அது இல்லாம கொரோனா, வெள்ள புஞ்சா, மஞ்ச புஞ்சா, நோயெல்லாம் அப்படி அழியக்கூடிய யுகம் இந்த கலியுகம். இந்த கலியுகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யாம் இருக்க பயமே அப்படின்னு வந்தவன் முருகப்பெருமா. அப்பெருமானுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கு வந்திருந்தால் கூட இடத்தில் கலங்கம் கிடைக்க வேண்டும். கலகம் கிடைக்கலன்னா தலை சுக்குநூறா அடிச்சிடும். அது பெரும் பிரச்சனை. தலையை காப்பாற்றணுமா இல்லையா? அதுக்காக யார வேண்டது அப்படின்னா பசுமாடு சாணம் ஓடும். அதை நீங்க தெருவிலே விட்டுட்டீங்கன்னா வண்டு உள்ள போயிடும். அதை எடுத்து பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புல சொல்லுங்க, அதுக்குள்ள வண்டு போகாது. அவர்தான் விநாயக பெருமான். அடுத்து நிறைய விஷயங்களில் விநாயக பெருமான் எளிமையான தோற்றத்தோட வருவார். அப்பெருமானை வணங்கி அவரோடு இணங்கி பிறகு கலை கிடைக்காம பார்ப்போம், பார்க்கலாமா? நமது அரங்க மேடையிலே நாரத மகாமுனிவராக வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி திரு கலைமணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே கலர் ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். நான் பாத்துக்கிறேன். நான் தான் வந்திருக்கேன்ல. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் அடிச்சிருவார்கள். ஆழ்பாதி ஆடை பாதி. நீங்க மாலை போட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் போட்டு போயிடும். ஆனால் பொன்னாடை அணிவித்து பெருமை பிடித்திய மாபெரும் பெரிய கண்ணனூர் கிராமத்தார்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் யாதவ மகாசபைக்கும் யாதவர்கள் அன்பு மகா சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழத்திற்கும் எங்களது கலைக்குழு சார்பாக எங்களை அழைத்து வந்த அருமை அண்ணார் வேளாங்கண்ணி சார்பாகவும் நன்றி தன்னை கூறி எங்க அப்பாவை சந்திச்சு 9 வருஷம் ஆச்சு. ஆமா, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்களா? தான் சந்திச்சிருக்கேன். எது என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது பொன்னாடி எழுதி அனைவருக்கும் நன்றி தன்னை கூறி கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், குறைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும்.
கீழே உட்கார்ந்துருக்கீங்க, நாங்க மேடையில நிக்கிறோம். இது காரணம் யாரு? எல்லாம் அந்த விநாயக பெருமானும் அந்த கலைவாணியும் எங்க நாடக உலக பேராசிரியர் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய அடுக்கராட்சமும். அப்படி வரக்கூடிய கதாபாத்திரத்தை சரியாக செய்யணும். என்னங்கப்பா? கண்டிப்பா. அப்படிப்பட்ட பெருமையான உயர்வான இடம் இது. தேவசபை கனக தேவசபை கனக சபை எத்தனை பேர் சென்றக்குள்ள அளவிலே இருக்கக்கூடிய பெரு சபையெல்லாம் உட்கார்ந்து இருக்கு. பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நீ ஏன் சித்தப்பா அப்படி படுத்துற? உனக்கு என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா பாரு. ஆரம்பல் வழி வச்சு உன்னை உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். யாவப்படுத்துறது தெரியுங்களா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு மரியாதை. இன்னொரு விஷயம், கோயில கும்பாபிஷேகம் பண்ணுவோம். ஆமா, கலசங்கள் இருக்கும். அந்த கலசத்துல புனித நீரை விட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப கருடன் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. என் பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவரும் எதிர்பார்ப்பாங்க. கருடன் வரணுமே, கருடன் வரணுமே. சில ஊர்ல காக்காதான் வரும், கருடன் வராது. ஆனால் கருடன் வந்தா மட்டும்தான் அதுல தண்ணி விடணும் ஒரு ஐதீகம் இருக்கு. அதே கருடன் எங்க தாய்மார்கள்லாம் பேசுவாங்க. பெட்டக்கோழி வளர்ப்பாங்க எங்க அம்மாமார்கள்லாம். சேவலோட அடைஞ்சு ஒரு 5-6 முட்டை போடும். அடங்க வைப்பாங்க. 4 முட்டை கூமுடி ஆயிரும். இப்ப வர்றது பூரா கூமுட்டாதானே, கூமுடி ஆயிரும். 2-3 முட்டை பொறிஞ்சிடும். அதுல குஞ்சு வெளியாகிற உடனே தாய் அப்படியே இறந்துற கூட்டிட்டு போவோம். அந்த நேரத்துல வந்து அவர் காலால் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. அப்ப என் தாய்மார்கள் சொல்லுவாங்க, வகிலம் மண்ணு விழுக 4 குஞ்சு தான் பொறிச்சிச்சு, 4 குஞ்சு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன், 2 குஞ்சா தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கலசத்துக்கு வரும் பொழுது கையெழுத்து கும்பிடக்கூடிய அந்த கருட பகவான் எங்க கோழி குஞ்சு தூக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு விஷனம் வருது? ஏன்னா நீங்களாம் தெய்வங்கள். மனிதராக பிறந்து விட்டால் தெய்வம் நீங்கள் தெய்வம். நான் சொல்றேன், மனிதர்கள் மனிதன் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு. அதாவது இந்த வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார். நடந்து போகும் பொழுது அந்த செடியில காடுபட்ட அந்த செடிக்குள்ள உயிர் பெயர்மன்னு சொன்னாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னாரே இந்த வள்ளலார். அவருடைய யாவும் எனக்கு வருது. இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் தெய்வங்களை சொல்லி இதோ எந்த தெய்வம் நாளே நான் ஒரே ஒரு
இருக்கக்கூடிய எல்லாரும் எங்களுக்கு தெய்வம். நீங்க இல்லாட்டினா இந்த ஒரு சான் வயிறுங்க கத்தலைனா வீட்டுல 4 சான் வயிறு தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சோறு ஓடணும், வேற வழி இல்லை. படிச்சதுக்கு கலைவாணி கொடுத்த பரிசு ஊருக்கு கடியடிக்க சொல்லி. நான் படித்த படிப்புக்கு ஒன்று வைக்கல இருக்கணும், கண்டிப்பா இல்லைன்னா ஒரு பெரிய ஆசிரியனாக இருக்கணும். உண்மை தானே, ஆசிரியர் தானே. ஆமாம், பிஏ எம்ஏ 2 டிகிரி முடிச்சிருக்கேன். பிஎட் பண்ணும்பொழுது எங்கள் அப்பா இந்த வரி போயிட்டார். அப்போ என்னால் படிக்க முடியல, யாரும் எனக்கு உதவி பண்ணல. 1991 இந்த ஹரிதாரத்தை பூசினேன். அன்னைக்கு அப்பா இருந்திருந்தால் நான் ஒரு வக்கீலாகவோ ஆசிரியராக வந்திருப்பேன். ஆனால் பாருங்க, கலைவாணி நாவல குடியிருந்து எனக்கு செல்வத்தை வாழ்வாங்கிறாள். அதுக்கு நீங்கள் தான் தெய்வம். அதனால உலகம் நமக்குத்தான், நாம் பிறந்தது அதை அனுபவிக்கத்தான். இதில் இருக்கிற சின்ன விஷயந்தான் இந்த சின்ன பையன் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை, பிறக்கும் போது மூச்சு இருக்கும், பேர் இருக்காது. பிறக்கும் பொழுது மூச்சு இருக்கும், பேர் இருக்காது. ஆனால் இறக்கும் போது மூச்சு இருக்காது, பேர் இருக்கும். இன்னாரு மையம் இன்னாருப்பா, இவர் இருந்திருந்தா அந்த ஊரு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ற பேர் இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அந்த பிறப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உலகம் நமக்கு தேவை. அதனால அப்பா தவளும் நிலமும் தங்கரதம் தரகு பதி நாம தான் வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடியவன் எங்க பாட்டை பரந்தாமே கண்ணு.
யது குலத்திலே பிறந்து சிறையிலே அடைபட்டு இரவு நேரத்தில் கொண்டு போய் கூடியில சுமந்து கொண்ட சேர்க்கிறாரு. யாரு? வசுதேவர். கிருஷ்ண பரமாத்மா பிறக்கணும், கம்சன் அழியணும் அப்படின்றது கணக்கு. 8வது குழந்தை பிறந்தால் நீ இறந்து விடுவாய்னு சொல்றாங்க அசரீரியில. எல்லா குழந்தையும் கொண்டு விடுறான் கம்சன். ஆனா 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கின்ற பொழுது அந்த ஜெயில இருக்காங்க. அப்ப ராவண கடலை தாண்டி கொண்டு போறாங்க. எங்கே? கோகுலத்துக்கு, நந்த கோகுலத்துக்கு யசோதைக்கும் பிள்ளையா கொடுக்க. அங்க இருந்து ஒரு பிள்ளையை எடுத்துட்டு வர்றாங்க. இது பாரதத்தின் எத்தனாவது சரக்கம்? அப்படிப்பட்ட எது குலத்தின் சரபாக பிறக்கப்பட்ட என் பாட்டியம் பறந்தாமே கண்ணே கிருஷ்ணே, கோகுலத்துல பிறந்தவன். அழைச்சா ஒடியாந்துருவேன், கூப்பிட்ட ஒடியாந்துருவேன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்று சொன்னான். கீதையில கீதையில சொல்றார், கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா போர் நடக்குது, ஏத்தாப்புல நிக்கிறது என் பாட்டன், என் தந்தை, என் சித்தப்பா, என் பெரியப்பா, நான் இவளை கொல்லலாமா? சொந்த வந்த முறை இருக்கு, கொல்லலாமா? கேட்கல. யார்? அர்ஜுனன் கேட்கிறேன். அப்பத்தான் உபதேசம். யாரும் யாருக்கும் சொந்தமில்ல. நீ எடுத்து வந்த பிறவி என்னவோ அதை மட்டும் செய்யும். இப்ப நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பொண்டாடி கூட வந்து சாக போறாளா? இல்ல மகன் செத்து போயிட்டா நம்ம இருந்து கூட சாக போறோமா? அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த வாழ்க்கை? அதத்தான் கீதையில கீதையில 5 விதமான கீதை இருக்கிறது. ஆனா அவர் சொன்னது பகவத்கீதை. எப்படி? அழைத்தவர் குரலுக்கு வருவேன்
அன்னை இல்லாம என்ன இருக்கு? கோகுலத்தில் பிறந்து கோபிகள் துயர தீர்த்து கோவர்த்தனைகளை குடியாக பிரித்து கோபிகளை காப்பாற்றியது மட்டுமல்லாது உலகத்தையே காக்கும் கடவுளை காப்பாற்றிய கண்ணவர பாத்மானி 18 அக்ரோனி சேனை. இந்த சேனையை பூரா அழிக்கணும். என்ன செய்யலாம்? அதான் பாரதம், மகாபாரதம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கபம் பின்பு தர்மம் தாண்டா வெல்லும் அப்படின்னு காட்டின ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல நாம வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அறிகுறிகள் ஏதேனும் தென்படுகிறதா? சுற்றி பார்க்கலாம். நிலம் புரிஞ்சு நிலம். தலைவன் முருகன். முருகனை வச்சு அவன் தலையை உருட்டி இன்னைக்கு நம்ம தலையை தப்பிக்க வைக்கணும். யாருல உடைஞ்சா இணக்கிறங்க? ஏன் தலை தப்பிக்கணும்? ஆமா, சம்பளங்கிறது அப்புறம். என் வீட்டில் ஒண்ணுமே இல்லாம இங்க வந்திருக்கேன். என்கிட்ட 10 வழி நிலம் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. இது கலை கண்ணோட்டத்தோட பாருங்க. அப்படிப்பட்ட முருக பெருமானுக்கு தொண்டு செய்யணும்னா நாராயணன் என்ன என்கிட்ட 10 பேர் 100 பேர் வேலை வாங்க. களை எடுக்கிறதுக்கும் மரப்பு ஓட்டுறதுக்கும் உரம்பு ஓடுறதுக்கு நான் மனம் கொடுத்துக்கிட்டு தெரியுறேன். ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். ஆண்டவன் மிகப்பெரியவன், அவனை விட யாரும் கிடையாது. கொடுக்க நினைச்சதை தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைச்சதை யாராலும் கொடுக்க முடியாது. மனசு வச்சாதான் இல்லைன்னா தூக்கிடுவேன். அதனால இந்த குரலை அதிசயத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை எங்க அப்பா வாதியாரே இது மாயமால கவலையா இருக்குமா? இருக்கலாம். எங்க பாரு அன்னைக்கு மணிமாரியம் வந்திருந்தது. நம்ம ஊரு தான் போட்டிருந்தது. கள்ளிக்குடி மணிமாரி கள்ளிமணியில மணிமுத்து மயில. ஆமா, இல்ல கள்ளிக்குடின்னு போட்டு சீமை அவர் மர்மம் தானே. கல்லெல்லாம் மாணிக்க கல்லெல்லாம் அப்பா
பாடுகிறாள் இந்த பெண்மகள். சொல்லுனா பிறக்கணும். சோ அப்படி அற்புதமான காரணம் சேர்க்கின்றார். அந்த பெண்மகளை பார்க்கின்ற பொழுது எந்த இடத்துல சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணும். யாரு எங்க சேரணுமோ அங்க சேரணும். எவ்வளவு வருஷம் ஆச்சு என்ன பெத்தவங்களை பார்த்து. வரதராஜ ஐயா நாடகத்துல உங்களை போட்டு நான் சந்திச்சது. ஆனந்தராஜ், நீங்க அண்ணே சிங்கோதர 15-20 வருஷத்துக்கு முன்னாடியாச்சு உங்களை சந்திச்சு. இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். ஆனால் சந்திச்ச உங்கள்கிட்ட எனக்கு தெரிந்த அளவிற்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அருமையா இருக்கு. இந்த பெண்மகள் அழகாக இருக்கிறார், உயர்வாக இருக்கிறார், அதிலையும் பெருமையாக இருக்கிறார். அப்ப கந்தரோட சேர்க்கணும்னா இவளை வட்ட நிலவா ஆக்கிடுவோமா? வட்ட நிலவா இருக்கா இல்லையா? இருக்கு. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ.
இப்படி ஒரு பெண்ணை படைச்சிருக்கியான் பாரு முருகனுக்காக. படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பே நிலையை வர்ணித்துக் கொண்டிருக்கலாம். காலம் கடந்து விட்டது. யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவுகிறார். அவரை சந்தித்தார். கழகத்திற்கு நல்ல வழி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அவரை சந்திக்கலாமா? அப்பா அஞ்சல. ஆமா. சுந்தரம் நிறைந்தது அதுவும் பொற்றிறந்த மங்கை சுந்தரவழி வருகிறார். மணக்காவலன் மாதவர் மோதவர் மனிதா போற்றர் வானோடு குடும்பல உதித்த மேலா அமுதத்தை பூங்கனிய திறனை மானந்தா தேவியை மனதா சிவா என்று தேவியான மனம் எடுத்த கத்தப்பெருமான் சுந்தரவழியை மணக்கு காண இறந்து விட்டது. அதை நம்ம சரியா செய்யணும். அதுக்காக ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும். வர்றான் பாருங்க. கோலோட சந்திக்கலாம். நாரா